ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லெசனில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு. சரியா? நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதேமாதிரி நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அதேமாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு. சரியா? அதோட என்ன எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன வரும், எந்த சைடு என்ன வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். Receipt and payment account is a summary of cash and bank transaction of not-for-profit organization prepared at the end of each financial year. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு என்பது ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பில் ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் ரொக்கம் மற்றும் வங்கி நடுவின் தொகுப்பு ஆகும். சரியா? ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் என்னங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு இயர் எண்டிங்லேயும் ஒவ்வொரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அவங்களோட கேஷ் அண்டு பேங்க் டிரான்சாக்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு. புரிஞ்சுதா? பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு என்பது லாப நோக்கமற்ற அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒவ்வொரு நிதியாண்டோட இறுதியிலையும் அவங்களோட ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, தொகுப்பு என்னங்கிறது என்ன பண்ணிக்கிறாங்க, சம்மரி. தொகுப்புனாக்கா சம்மரி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, இட் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். த ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு begin with the opening balance of cash and bank and end with closing balance of cash and bank. All cash receipt and receipt are shown on the debit side and all cash payment are shown on the credit side of this account. சரியா? ஒரு சொத்து கணக்கின் தன்மையை கொண்டதாகும். இது என்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்தா, நேச்சர் என்ன அக்கௌண்ட், அது ரியல் அக்கௌண்ட். சரி, இட் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட். இது என்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. நேச்சர் என்ன நேச்சர், சொத்து கணக்கு. சரியா? தன்மை என்ன தன்மைனா, சொத்து கணக்கின் தன்மை கொண்டதாகும். சரியா? இது பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கு தொடக்க ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு தொடங்கப்பட்டு இறுதி கணக்கு மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு முடிவடைகிறது. சரிப்பா? ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் என்ன ஆகுதுன்னா, எதை ஓப்பனிங் என்ன ஆகுது, ஓப்பனிங் கேஸு. அதேமாரி பேங்க் பேலன்ஸ் என்னங்கிறத, பேங்க் பேலன்ஸு எண்டு என்னங்கிறத என்ன பண்ணுது தெரிஞ்சுட்டு, ஓப்பனிங் கேஸு அதேமாரி க்ளோசிங் கேஸு. சரி, அதேமாதிரி பேங்க்கோட ஓப்பனிங் க்ளோசிங் என்னங்கிறது என்ன பண்ணுது, இதை கொண்டு என்னது முடிவடைகிறதுங்கிறாங்க. ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு தொடங்கப்பட்டு இறுதி ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு முடிவடைகிறது. ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேஸுக்கும் அதே மாதிரி இருக்குது, பேங்க்குக்கு என்ன இருக்குது, ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாரி அனைத்து ரொக்க பெறுதல்கள் இக்கணக்கின் பற்று பக்கத்திலும். சரியா? ரிசிப்ட் எல்லாமே எந்த சைடு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டெபிட் சைடு. சரியா? ரொக்க செலுத்துகள் பேமெண்ட் எந்த சைடு வேணால் கிரெடிட் சைடு. சரியா? கிரெடிட் சைடு என்ன ஆகும், இந்த அப்பியர் ஆகும். அனைத்து ரொக்க பெறுதல்கள் கணக்கின் பற்று பக்கத்திலும் அனைத்து ரொக்க செலுத்தல்கள் வரவு பக்கத்திலும் காட்டப்படுகின்றனர். அனைத்து ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்தல்கள் முதலின தன்மையுடையதாயினும் அல்லது வருவாயின தன்மையுடையதாயினும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கில் பதியப்படுகின்றது. சரியாப்பா? எல்லாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கிரெடிட்ஸ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆல் கேஷ் ரிசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட் whether of capital or revenue nature will be recorded in the receipt and payment account. They may relate to the current year or the previous year or the subsequent year. It means that irrespective of the period for which the amount is received or paid, it is recorded if cash is received or paid during the இயர் அப்படிங்கிறாங்க. சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா,
அனைத்து இதில் வந்துட்டு அனைத்து கணக்கின் பற்று பக்கத்தில் பதியப்படும் அப்படின்ட்டாங்க. அனைத்து ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்தல்கள் முதலீன தன்மையுடையதாயினும் அல்லது வருவாயின தன்மையுடையதாயினும் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கில் பதியப்படுகிறது. சரியாப்பா, அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா என்னது கேஷ் ரிசிப்டாக இருக்கட்டும், கேஷ் பேமெண்ட்டாக இருக்கட்டும், அது என்ன பண்ணுது, அது கேபிட்டல் நேச்சராக இருந்தாலும் சரி, அது இன்கம் நேச்சராக இருந்தாலும் சரி, கேபிட்டல் ஆர் ரெவன்யூ சரியா என்ன நேச்சராக இருந்தாலும் இதில் வந்து என்ன பண்ணாங்க, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. அனைத்து பெறுதலும் செலுத்தலும் முதலீன தன்முடையதாக இருந்தாலும் வருவாயின தன்முடையதாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கில் என்ன பண்ணுறாங்க, பதிவு வந்து பண்ணுறாங்க. அவை நடப்பு ஆண்டுக்கு உரியதாகவோ அல்லது கடந்த ஆண்டுகளுக்கு உரியதாகவோ அல்லது எதிர்வரும் ஆண்டுகளுக்கு உரியதாகவோ இருக்கலாம். சரியா, அது வந்து கரண்ட் இயருக்கு உடையதா இல்லை ஃப்யூச்சருக்கு உடையதா எது வேணாலும் இருக்கலாம். சரியா, உரியதா இது நடப்பு ஆண்டு உரியதாகவோ இல்லை கடந்தது பாஸ்ட் இயர். சரியா, அதேமாதிரி ஃப்யூச்சருக்கு கரண்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர் அது என்னது ஃப்யூச்சர் சப்சிக்வெண்ட் இயர். சரி, எது வேணாலும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இது செலுத்தப்பட்ட தொகை அல்லது பெறப்பட்ட தொகை எந்த ஆண்டிற்குரியது என்பதை எடுத்துக்கொள்ளாமல் ரொக்கமாக பெறப்பட்ட அல்லது செலுத்தப்பட்ட ஆண்டில் பதியப்பட வேண்டும் என்று பொருள்படும். சரியாப்பா, இது இப்போ இதை வந்து அமௌண்ட் வந்து செலுத்தியிருந்தாலும் சரி, இல்லை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பெய்டு பண்ணியிருந்தாலும் சரி, ரிசீவ் பண்ணியிருந்தாலும் எந்த ஆண்டுக்குரியதுன்னு சரி, எந்த வருஷத்துக்குங்கிறத என்ன பண்ண எடுத்துக்காமல் அதை வந்து கேஸாக வந்து என்ன பண்ண நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பெய்டு பண்ணியிருந்தாலும் அந்த வருஷத்தோடது என்ன பண்ணிக்குவாங்க. அப்போ பாஸ்ட் இயர் 16 to 17, 17 to 18, 18 to 19ங்கும்போது அதுக்குண்டான இயர் என்னன்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரெக்கார்டு வந்து பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு non-cash items such as depreciation, outstanding expenses and accrued income are not shown in receipt and payment account. ரொக்கம் சாராத நடவடிக்கைகளான தேய்மானம், கொடுபட வேண்டிய செலவுகள் மற்றும் பெற வேண்டிய வருமானங்கள் ஆகியவை பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கில் இடம்பெறுவதில்லை. சரியா, நான் கேஷ் ஐட்டம் வந்து என்ன ஆகாது, இதில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ண மாட்டாங்க. நான் கேஷ் ஐட்டம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங்கு எக்ஸ்பென்சஸ்ஸு, அதேமாதிரி அக்யூர்டு இன்கம். இதில் என்ன ஆகுதுன்னா இது 3 என்ன ஆகுது, அப்பியர் வந்து ஆகாது. சரியாப்பா, இது வந்து நோட்ஸ் பார்த்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, எடுத்துக்க வந்து தேவை வந்து கிடையாது. ஓகேவா, ரொக்கம் சாராத நடவடிக்கை என்னது, தேய்மானம், கொடுபடி நிதி செலவுகள் மற்றும் என்னது பெற வேண்டிய வருமானங்கள். இதை வந்து என்ன ஆகுதுன்னா பெறுதல் செலுத்தல் கணக்கில் என்ன ஆகாது, அப்பேர் வந்து ஆகாது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பு. சரியா, ஸ்டெப் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு. சரியா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு. பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கை தயாரிப்பதற்கான படிநிலைகள். சரியா, ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப் இன்வால்வ்டு இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் அண்டு ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ் ஆன் த டெபிட் சைடு of receipt and payment account. If there is bank overdraft, it must be recorded on the credit side. சரியா, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கின் பற்றுப்பாகத்தில் தொடக்க இருப்பையும் சாதகமான வங்கி இருப்பை பதிவு செய்ய வேண்டும். சரியாப்பா, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங்கும் ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ் என்ன பண்ணணும், ரெக்கார்டு வந்து பண்ணணும். சரியா, பற்றுப்பக்கத்தில் தொடக்க இருப்பும் ரொக்க இருப்பையும் சாதகமான வங்கி இருப்பையும் என்ன பண்ணணும், பதிவு வந்து பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு வங்கி மேல் வரைப்பற்றாக இருந்தால் அதனை வரவு பக்கம் தொடக்க இருப்பாக பதிவு செய்ய வேண்டும். சரியா, புரிஞ்சுதா? அதேமாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்டாக வந்து இருந்தாக்கா அது வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வரவு பக்கம் தொடக்க இருப்பாக பதிவு செய்ய வேண்டும். சரியா, பேங்க் ஓவர் டிராஃப்ட். சரியா, பேங்க் ஓவர் டிராஃப்டாக வந்து இருந்தாக்கா அது வந்து கிரெடிட் சைடு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் வந்து என்ன சைடு, கிரெடிட் சைடு என்ன பண்ணணும், அது வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணும். சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
இது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் கேஸ் சரியா ஆக்சுவல் கேஸ் ரிசிப்ட் டியூரிங் த இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைடு அண்டு ஆக்சுவல் கேஸ் பேமெண்ட் டியூரிங் த இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைடு அப்படிங்கிறாங்க. அந்த ஆண்டில் மேற்கொண்ட ரொக்க பெறுதல்கள் பற்று பக்கத்திலும் மற்றும் ரொக்க செலுத்தல்கள் வரவு பக்கத்திலும் பதிய வேண்டும். சரி, அந்த வருஷத்தில் என்ன பண்ணாங்க, மேற்கொண்ட அந்த இயரில் வந்து இருந்த டெபிட் ரிசிப்ட் வந்து டெபிட் சைடும், அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் சைடு வந்து என்ன ஆக்சுவல் சரியா பெய்டு பண்ணியிருந்தாக்கா அது என்ன பண்ணணும் கிரெடிட் சைடு சரியா. ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட்டு டெபிட்டு, ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட்டு எந்த சைடு கிரெடிட் சைடு. ஓகேவா? சரியாப்பா. மேற்கொண்ட ரொக்க பெறுதல்கள், இந்த ரொக்க பெறுதல்கள் எந்த பக்கம் பற்று பக்கம், ரொக்க செலுத்தல்கள் எந்த பக்கம் வரவு பக்கம். அதுதான் டேபிளர் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு